நம்மளோட டீடைல்ஸ் மாடலுக்கு வந்து ஆட் பேஜ், லிஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் எடிட்னு இந்த மூணுமே வந்து பார்த்துட்டோம். டெலிட் மட்டும் பெண்டிங் இருக்கு. அது எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆடு, லிஸ்ட், எடிட் இந்த மூணுக்குமே வந்து செப்பரேட்டான ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் இந்த டெலிட்டுக்கு வந்து செப்பரேட்டாக ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து வராது. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எழுதினோம்னா போதும். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு app.py ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன். எடிட்காக எழுதின ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் டெலிட்காக வந்து ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ app.route. ஸோ இந்த டெர்மினலை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே app.route ப்ராக்கெட்டில் கொட்டேஷனுக்குள்ள /details/delete. எடிட்டுக்கு யூஆர்எல்ல ஐடி பாஸ் பண்ண மாதிரியே தான் டெலிட்டுக்கும் வந்து நம்ம ஐடி வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா யூஐலிருந்து எந்த டேட்டாக்கு நேராக டெலிட் வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் ரோக்கான ஐடி இருந்தால் தான் அந்த ரோவை வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாஷ் வந்து கொடுத்துட்டு ஐடிக்கான பேட்டர்ன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ int:id அண்ட் அடுத்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். def details_delete. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா எடிட்டுக்கு நம்ம வச்சுருந்த மாதிரியே ஐடியை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம கெட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிபியை வந்து எடுத்துக்கணும். db.session.delete அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டெலிட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க டேட்டாவை வந்து உள்ள பாஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த லைனில் db.session.commit அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ இனி யூஐலிருந்து எந்த ரோக்கு நேராக டெலிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ஐடியை ரிசீவ் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணிக்கும். அது இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் db.session ஃபங்க்ஷன் மூலிமா டெலிட்டுங்கிற பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணமோ அதை பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டெலிட் பண்ணிக்கிறோம். அந்த டெலிட்டை வந்து கமிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கும். ஸோ டேட்டா பேஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் ரோ ஆஃப் டேட்டா வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதிட்டோம். இனி இந்த டெலிட் பட்டனுக்காக அந்த ஃபங்க்ஷனை லிங்க் மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸோட லிஸ்ட் பேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து டெலிட்கான பட்டன் வந்து எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டிடியை டெலிட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற எடிட் பட்டனை அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிடிக்குள்ளே ஆல்ரெடி இந்த யூஆர்எலை கால் பண்ணுறதுக்கான பேட்டர்ன் வந்து இருக்குது. இங்கே நேம்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். எடிட்டுக்கு பதிலாக டெலிட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயும் details_editக்கு பதிலாக details_deliteங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ யூஆர்எல் ஃபார்க்குள்ளே ஃபங்க்ஷனோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரோக்கான ஐடியை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் எடிட் பட்டனை காப்பி பேஸ்ட் பண்ணதுனால ஸ்டைல் வந்து மாறிக்கிச்சு. இப்போ அதை சேஞ்ச் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இங்கே btn-danger அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ திரும்பவும் ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிச்சு. இப்போ இந்த செகண்ட் டேட்டாக்கு நேராக டெலிட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ எரர் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. டைப் எரர் டீட்டெயில்ஸ் காட் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டு ஆர்குமெண்ட் ஐடி. ஸோ இந்த எரர் வந்து எப்போ ஜென்ரேட் ஆகும்னா யூஆர்எல்ல நம்ம ஐடி ரிசீவ் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருப்போம். பட் அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்தோன்னா இந்த details_delete இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த ஐடியை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டோம். ஸோ சர்வர் ரீரன் வந்து ஆகிக்கிச்சு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு லிஸ்ட் பேஜ் திரும்ப வந்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டெலிட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போவும் நமக்கு ஒரு எரர் வந்து ஷோ பண்ணுது. ஆனால் அந்த டேட்டா வந்து நமக்கு டெலிட் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன எரர் வந்து ஷோ பண்ணுது அப்படின்னா the view function for details delete did not return a valid response அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ இந்த எரர் வந்து ஏன் காட்டுது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின ஃபங்க்ஷன் மூலிமா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். இப்போ ஆட் பேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹெச்டிஎம்எல் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். லிஸ்ட் பேஜ்லேயும் ஹெச்டிஎம்எல் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் எடிட் பேஜ்லேயும் நம்ம ஹெச்டிஎம்எல் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் இந்த டெலிட் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணல.
ஸோ அதனால் இந்த 3 லைனையும் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து என்ன காட்டுது அப்படின்னா டிட் நாட் ரிட்டன் அ வேலிட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு எரர் வந்து காட்டுது. பட் இதே வந்து நம்ம பேக் வந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணோன்னா அந்த டேட்டா வந்து டெலீட் ஆகிருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் எதுவும் இல்லையே தவிர மற்றபடி இங்கே இருக்கிற கோட் லாஜிக் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ செலக்ட் பண்ண ஐடியை வந்து டெலீட் வந்து பண்ணிடும். அண்டு நம்ம ஒரு ரோவை டெலீட் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்த மாதிரி நோ வேலிட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற எரர் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ராப்பரான ரீடைரக்ட் அப்படிங்கிறத ஒன்று செட் பண்ணியிருக்கணும். அண்ட் அது போக நம்ம டீட்டெயில்ஸ் பேஜ்லேருந்து ஆட் பேஜ் போகிறதுனால யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப லிஸ்ட் பேஜ் வரதுனாலும் நம்ம இங்கே மேலே வந்துட்டு ஏரோஸ் யூஸ் பண்ணி பேஜுக்கு வந்து நேவிகேட் வந்து ஆகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா எப்படி ஆட்டோமேட்டிக்காக பேஜை ரீடைரக்ட் பண்ணுறது, எப்படி இன்பேஜ் ரவுட்டிங்கை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃப்ளாஸ்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.